நீங்கள் கவலைப்பட்டாலும் கவலைப்படாட்டி நடக்கிற விஷயம் நடக்க தான் போகுது. நடக்கட்டும், நடந்தால் நம்ம சந்திக்கலாம், நம்புங்க. அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் எதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்டீங்களோ அது பெரும்பாலும் நடக்காது. சம்மந்தமே இல்லாமல் சைத்தான் சைடில் சைக்கிளில் வரும், நமக்கே தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னே நீங்கள் நினச்சிக்க மாட்டீங்க, அது பிரச்சனை வந்து நிற்கும். அழகான ஒரு தீரி ஒன்று சொல்கிறா, என் வாழ்க்கை மோசமான துரதிருஷ்டங்களை கொண்டிருக்கணும்னு மனிதன் நம்புகிறான், ஆனால் அது பெரும்பாலும் அளவே நடந்ததே இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் கற்பனை செய்து வைத்த மோசமான விஷயங்களை பல நடந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சின்ன வயசுலேருந்து பல்வேறு விதமான பயங்களை கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா நம்ம தான் பயத்தோடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வளர முடியும். நிறைய துரதிருஷ்டங்கள் நிறைந்த மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம். நான் ஃபெயில் ஆகவே நினச்ச பல பேர் ஃபெயில் ஆகலை, செத்து போயிரு நினச்ச பல பேர் செத்து போகல, கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருப்பேன் நினச்ச பல பேர் ஏழையாகவே இல்லை, நல்லா தான் இருக்கான். நீங்கள் கற்பனை செய்து வைத்த துரதிருஷ்டங்களில் பெரும்பாலானவை நடந்ததே இல்லை. எதற்காக இந்த தேவையில்லாத கற்பனை? ஏற்கனவே தான் 1000 கவலை இருக்கே, கவலைப்படுறதுக்குன்னு கவலை இருக்குது. சில பேர்லாம் சும்மா இருந்தாங்கன்னா என்ன சும்மா இருக்கா, கவலைப்படுவோன்னு கவலைப்படுவாங்க. இப்போ அழுக வரணுமே, என்ன பண்ணலாம்? ரொம்ப நேரமாக சந்தோஷமாக இருக்குமே, சோக பாடல் கேசட்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா இல்லைங்க? 90s கிட்ஸ்லாம் இருக்கீங்களா இல்லையா? சோகம்